ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கைகளில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அவன் அரசாண்டு கொண்டிருக்கிற 14வது வருஷத்தில், அத்தனை ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில், அவன் ஆளுகையில், அவன் அரசாங்கத்தில் எதிர்பார்க்காத ஒரு பெரும் சவால் அவனுக்கு முன்பாக வருகிறது. அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதா பட்டணங்களில் உள்ள அரணான ஸ்தலங்களை அவன் முற்றுகை போட்டு எசேக்கியாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி அவன் புறப்பட்டு வருகிற ஒரு காரியம். சனகரிப் உள்ளே வருவதற்கு முன்பாக தன்னுடைய சேனாதிபதி, படைத்தளபதியாகிய இருக்கக்கூடிய ரப்சாக்கே என்பவனை அவன் கையிலே நிருபங்களை கொடுத்து எசேக்கியாவிடத்தில் அனுப்புகிறான். எசேக்கியாவை சந்திப்பதற்கு முன்பாக எசேக்கியாவினுடைய தளபதிகளை அவன் சந்தித்து சொல்லுகிறான். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் வந்த இந்து பேப்பரில் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்து பார்க்குறத பார்த்தா ஏதோ எங்கேயோ கன்னித்தீவு கதையை படிச்சுட்டு வந்து, தினத்தந்தியில் வர்ற கதைகள்லாம் படிச்சுட்டு வந்து பாஸ்டர் ஒப்புவிக்கிறார் போல் பார்க்குறீங்க. ஆமென். உங்களை பார்க்குறதுக்கு காலையில் புட்டும் பயரும் சாப்பிட்டு வந்து தொண்டை கீழே இறங்காமல் அப்படியே இருக்கிற ஒரு லெவலில் உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதை இறங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது ரப்சாக்கே இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் உமக்கு தெரிந்த அசீரிய பாஷையிலே எங்களோடு கூட பேசும். யூத ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி யூத பாஷையில் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், அது எங்களுக்கு அவமானமாக இருக்குது. போய் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறான், எதிராளிகிட்ட போய் சொல்கிறான், எப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ அசீரிய பாஷையில் பேசினாலே எங்களுக்கு என்ன செய்யும், புரியும். நீ யூத பாஷையில் பேசும்போது ஜனங்கள் அதை கேட்டு அவங்க தளர்ந்து போயிடுவாங்க, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரப்சாக்கே சொல்லுகிறான். அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும். அந்த ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாபும் ரப்சாக்கையை பார்த்து, சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷைகளை பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொன்னான். வார்த்தைகளுடைய வீரியத்தை பாருங்கள். உன்கிட்ட பேச நான் வரல, உன் ஜனத்துக்கிட்ட தான் நான் பேச வந்திருக்கிறேன். அதனால நீ சொல்ற மாதிரி நான் அசீரிய பாஷையிலெல்லாம் பேச முடியாது. ஊர் கேட்க, உலகம் கேட்க யூத பாஷையில் தான் நான் என்ன செய்வேன், பேசுவேன். உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை நிந்திக்கணும், உன்னை வேதனைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சத்துரு நினச்சிட்டா சைலண்டாக அவன் பேச மாட்டான், வயலண்டாக பேசுவான். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க சார், கேவலமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, என்ன இருந்தாலும் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஆனால் அவன் சொல்கிறான், உங்ககிட்ட பேச நான் வரவே
இல்லை ஊருக்கே தெரியட்டும் அப்படின்னு சொல்லி சத்தத்தை இன்னும் உரத்த சத்தமாக என்ன செய்கிறார்? பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்லாம் வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க? வாசித்து தியானித்து அதை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராக? உதவி செய்வாராக. ஆமென். இப்போ இந்த செய்தியை இவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு, அந்த நிருபத்தை வாங்கி கொண்டு நேராக எசேக்கியா ராஜாவிடத்திலே கொண்டு கொடுக்கிறார்கள். எசேக்கியா ராஜா இந்த காரியங்களை பார்த்த மாத்திரத்திலே, இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். பிரவேசித்து விட்டு தான் கையிலே கொண்டு வந்த அந்த நிருபத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரான நிருபங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரான சவால்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் நாம் எதிர்பார்க்காத நேரங்களில் எதிர்பார்க்காத மனிதர்களிடத்திலிருந்து வரும்போது, நாம் அதை கேட்கும்போது, நாம் அதை பார்க்கும்போது, அது நம்முடைய கைகளுக்கு வரும்போது, நாம் உடனே அந்த நிருபங்களை எடுத்துக்கொண்டு கண்டவர்களிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்திற்கு வர வேண்டும். ஆமென். எசேக்கியா ராஜா ஒரு தேசத்தினுடைய ராஜா. அவனுக்கு முப்படைகள் உண்டு. போன வாரம் காஷ்மீர்ல நடந்த ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலை கேள்விப்பட்ட உடனே இந்திய அரசாங்கம் தன்னுடைய முப்படைகளையும் என்ன செய்கிறது? ஆயத்தப்படுத்துகிறது. எல்லாரையும் அலர்ட்டா இருக்க செய்கிறது. எல்லைகளிலே பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்படுகிறது. ஒரு போர் மேகம் தேசத்துக்கு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. நியாயமா எல்லா தேசமும் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, தங்களுடைய தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, முதலாவது அவர்கள் யாரிடத்திலும் கலந்தாலோசிப்பதில்லை. உடனடியாக தங்களுக்கு இருக்கிற படைகளை என்ன செய்வார்கள்? ஆயத்தம் பண்ணுவார்கள். எசேக்கியா படைகளில் குறைந்தவன் அல்ல. எசேக்கியாவின் நண்பர்கள் பக்கத்து நாட்டில் ராஜாக்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய பக்கபலத்தை அவன் நாடி இருக்கலாம், நாடவில்லை. தன் படைகளை அவன் நம்பி இருக்கு, அந்த படைகளை அவன் ஆயத்தப்படுத்தி இருக்கலாம், அவன் அதை ஆயத்தப்படுத்தவில்லை. எல்லாரும் அறிவதற்கு முன்பாக எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த பிரச்சனையை என் ஆண்டவர் முதலாவது அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு அந்த நிருபத்தை விரித்தான். இந்த பகல் வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், இதுவரைக்கும் நீ சந்திக்காத ஒரு சூழ்நிலையினூடாய் நீ போய் கொண்டிருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்ததில்லை. இப்பொழுது அவன் அந்த வழியாய் கடந்து போகிறான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு போராட்டம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சவால், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பாரம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேதனை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு குழப்பத்தினூடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த காரியத்தை இந்த பகல் வேளை தேவனுடைய சமூகத்தில் விரித்து வையுங்கள். அதற்கான பதிலும் பலனும் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வரும். அதற்கான பதிலும் பலனும் தேவ சமூகத்தில் இறங்கி வரும். ஆமென். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும், இல்லாவிட்டால் சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்துக்கு பலன் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் விரித்து வையுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் விரித்து வையுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை தேவ சமூகத்தில் விரித்து வையுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அவன் சொல்லுகிறான், 17வது வசனம், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தபடிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். இது ஜனங்களுக்கு அவனை பார்க்கறதுக்கு பைத்தியக்காரனை போல இருக்கும்.
என்னடா ஒரு தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது, ஒரு தேசத்துக்கு எதிராக ஒரு ராஜா முற்றுகை போட்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இவன் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறானே. அவன் சத்தமிட்டு சொல்லும்போது அவனை சுற்றி நின்று பார்க்கிறவர்களுக்கு அது ஒரு கேவலம் போல இருக்கும், பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் என்ன செய்கிறது? திறந்திருக்கிறது. ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆள் தத்துவத்தில் அல்ல, அவர் ஆவியாய் உலாவுகிறார். அப்போ எசேக்கியாவுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசுற, ஆண்டவரே செவியை சாய்த்து கேளும், ஆண்டவரே கண்களை திறந்து பாரும், ஆண்டவரே சனகரிப் சொல்றதெல்லாம் வார்த்தை என்ன செய்யும்? கேளும். இப்படி ஒரு மனுஷன், ஒரு ராஜா ஆலயத்தில் போய் சொல்லும்போது அவனை நம்பி இருக்கிற ஜனங்கள் என்னடா இவனை போய் நம்பணுமே அப்படின்னு தோணும். ஆனால் எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய விசுவாசம், அவருடைய ஆலயத்தில் அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் அவருடைய செவிகளும் எப்பொழுதும் திறந்திருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருடைய செவிகளில் ஏறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய செவிகளில் ஏறும். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தை நம்பி வருகிறவனுக்கு தேவன் தருகிற சில திருப்பு முனைகளை உங்களோடு கூட சொல்லி நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். வேதத்திலே நீங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். லூக்கா 18 அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 18 அதிகாரம் 13வது வசனம். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அடுத்த வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன். பரிசேயனுடைய வார்த்தைகளிலே தேவன் பிரியமாயிருக்கவில்லை. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பெருமையினுடைய வெளிப்பாடுகளாகவே இருக்கிறது. ஆனால் தன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து தேவ சமூகத்துக்குள்ளால பிரவேசிப்பதற்கு துணியாமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டு, ஆண்டவரே நான் நிற்கிற இடம் உங்க சமூகம்னு நான் நம்பி நிற்கிறேன், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் சொன்ன ஒரு வார்த்தை அவனை நீதிமானாக்கினது. தேவ சமூகத்துக்கு வருகிற ஒருவனுடைய வாழ்க்கை மாறும். தேவ சமூகத்துக்கு வருகிற ஒருவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அவன் எந்த பாவியாயிருந்தாலும் தேவ சமூகத்தை நம்பி வந்து ஆண்டுடைய சமூகத்திலே வந்து பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறினது. 1 சாமுவேல் 1:18 வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:18. அடுத்த வாரம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவள், இந்த அடியாளுக்கு உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க கடவுதென்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அல்லது அப்புறம் அவள் துக்கமுகமாய் வருங்காலத்தில் மாற்றம். முதல்ல சொன்னேன் வாழ்க்கையில் மாற்றம், 2வது வருங்காலம். இவளுடைய கடந்த காலம் என்ன? வேதனை. இவளுடைய கடந்த காலம் என்ன? நிந்தை, அவமானம். இவளுடைய கடந்த காலம் என்ன? அழுகை. இப்பொழுது ஆண்டுதோறும் ஆலயத்துக்கு போகிறவள் இந்த ஆண்டுதான் ஆலயத்துக்குள் போகிறாள். ஆமென். ஆலயத்துக்கு போவதல்ல, ஆலயத்துக்குள் இருப்பது நல்லது. ஆமென். ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி படிக்கட்டுகளில் உட்கார்ந்து இருப்பதல்ல, ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி வழிகளில் உட்கார்ந்து இருப்பதல்ல, ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி வாகனங்களில் உட்கார்ந்து இருப்பதல்ல, ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி ஆலயத்துக்குள் இருப்பது மேன்மையானது. அத்தனை ஆண்டு காலம் ஆலயத்துக்குள் அவள் பிரவேசிக்கவில்லை.
இப்பொழுது அவளுக்கு தோன்றினது, இதுவரைக்கும் என் கடந்த கால வாழ்க்கை இருளாகவும் அவமானங்களும் நிந்தைகளும் வேதனைகள் நிறைந்ததாய் இருந்தது. என் வருங்காலம் அப்படி இருக்கக்கூடாது. எனவே நான் ஆலயத்துக்குள் போகிறேன். அவருடைய திருப்பாதம் வந்த அன்னாளுடைய வருங்காலத்தில் ஒரு மாற்றம் வேதம் சொல்லுகிறது. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வருங்காலத்தில் ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அதை தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் போது அவனுடைய வார்த்தையில் ஒரு மாற்றம். ஆமென். அப்போ வாழ்க்கையில் மாற்றம், வருங்காலத்தில் மாற்றம், வார்த்தையில் மாற்றம். தேவ சமூகத்தில் வந்தால் இந்த 3 இருக்கணும். வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும், வருங்காலத்தில் மாற்றம் இருக்கணும், வார்த்தையில் என்ன இருக்கணும்? மாற்றம் இருக்கணும். ரைட். இது ஒரு பகுதி. இப்போ எசேக்கியாவுக்கு வரும். ஆமென். எதுக்கு வருவோம்? எசேக்கியாவுக்கு வரும். தேவ சமூகத்தில் தன் நிருபங்களை, தன்னுடைய காரியங்களை அவன் விவரித்ததின் மூலம் தேவன் செய்த 3 காரியங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்கப் போகிறேன். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நேமித்து பூர்வ நாட்களுக்கு முதல் அதை திட்டம் பண்ணினேன். போதும், கவனியுங்கள். சனகரிப் சொல்லுகிறார், நான் திட்டம் பண்ணினதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் திட்டம் பண்ணினதுதான் எசேக்கியாவினுடைய ஆளுகையில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் திட்டம் பண்ணினதுதான் அவனுடைய ஜனங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சனகரிப்போடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், நோ, இது தேவன் வெகு காலத்துக்கு முன்னே திட்டமிட்டது. வெகு காலத்திற்கு முன்னே திட்டமிட்டது. இப்படி சனகரிப் வருவான், இப்படி தேவனை நிந்திப்பான், இப்படி எசேக்கியாவை பயமுறுத்துவான், இப்படி யூத ஜனங்களை எசேக்கியாவின் மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டு திருப்புவான். ஆனால் முடிவிலே நான் சனகரிப்புக்கு என்ன நியமித்திருக்கிறேனோ அது நடக்கும் என்பது அது ஏற்கனவே வெகு காலத்துக்கு முன்னமே திட்டமிட்டது. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்கு முன்பாக உன்னுடைய காரியங்களை விவரித்து சொல்லும் போது நடக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? திட்டம் பண்ணினது அப்படியே நிறைவேறும். தேவன் திட்டம் பண்ணினது அப்படியே நிறைவேறும். இன்றைக்கு ஒருவேளை நாம் பார்ப்பதற்கு மனுஷனுடைய திட்டங்கள் நடப்பது போல் இருக்கலாம். மனுஷனுடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருப்பது போல தோன்றலாம். பிசாசு நினைத்தவைகள் நடந்து கொண்டிருப்பது போல தோன்றலாம். இல்லை, வெகு காலத்திற்கு முன்பே தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் என் எதிர்காலத்தை குறித்தும் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் பண்ணினது நிறைவேறும். ஆமென். இந்த காலை நேரத்திலே பிசாசுனுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. சத்துருக்களுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. மனுஷனுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. என்னுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. ஆனால் என்னை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஆமென். ஏன்னா இது வெகு காலத்துக்கு முன்னே திட்டமிட்டது. வெகு காலத்துக்கு முன்னே திட்டமிட்டது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை குறித்து திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவார். திட்டம் பண்ணினதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். வேதத்திலே அநேக நபர்களை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆமென். தேவன் அவர்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்த போது அந்த திட்டத்துக்கு மாறாக பிசாசானவன் பல திட்டங்களை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தான். பிசாசானவனுடைய மனிதர்கள் பல திட்டங்களை எத்தனை பண்ணினார்கள். ஆனால் முடிவு தேவ திட்டம் மட்டுமே நிறைவேறினது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. யோபுவை குறித்து பிசாசுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோபுவை குறித்து அவன் நண்பர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோபுவை குறித்து அவன் மனைவிக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவை எல்லாவற்றுக்கு மேலாக யோபுவை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. முடிவிலே தேவ திட்டம் தான் நிறைவேறினது. இந்த காலை நேரம் என் சத்தத்தை கேட்கிற யாராகிலும் இந்த இடத்திலே உண்டென்றால் ஆவியானவருடைய துணையோடு சொல்லுகிறேன், சத்துருடைய திட்டங்கள் உன் குடும்பத்தை விட்டு இந்த பகல் வேளை மாறுகிறது. சில மனுஷிக திட்டங்கள் இந்த பகல் வேளை உன் குடும்பத்தை விட்டு மாறுகிறது. தேவ திட்டம் நிறைவேறும். ஆமென். திட்டம் பண்ணினது நிறைவேறும். நான் திட்டமிட்டேன், நான் நிர்ணயம் பண்ணினேன், அது நான் நினைத்தேன், அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம். யோசேப்பை குறித்து அவன் தகப்பனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோசேப்பை குறித்து அவன் சகோதரருக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோசேப்பை குறித்து அந்த போத்திபாருடைய மனைவிக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோசேப்பை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. எல்லா திட்டங்களையும் அழித்து போட்டு தேவ திட்டம் தான் நிறைவேறினது. தேவ திட்டம் தான் நிறைவேறினது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். ஆமென். கண்டவர்களிடத்தில் போகாமல் கர்த்தரிடத்திற்கு வா. உன் நிருபங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வா. எத்தனை சவால் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மனுஷன் அறியறதுக்கு முன்னாடி, சொந்தக்கார அறியறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நமக்கு வந்துருச்சா உடனே போன் எடுத்து 4 பேர்ட்ட சொல்லி இப்படி அவங்க பேசிட்டாங்க, இப்படி அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது அது தேவன் அறியட்டும். என் தேவன் அதை அறியட்டும். என் தேவன் அறியட்டும். இந்த பகல் வேளை உன் உள்ளத்துக்குள்ளால புழுங்கி கொண்டிருக்கிற சில காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே உரக்க சொல்லு. அவர் செவிகள் அது ஏறட்டும். அவருடைய செவிகளில் அது ஏறட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்ய போறார்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுவாரு, ஆமென், நீ பேசினது என் செவியில என்ன செஞ்சிச்சு? ஏறிச்சு. அப்ப திட்டம் பண்ணினது நிறைவேறு. இரண்டாவது பாருங்க, அதே 37ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து, நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவே. தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் கொண்டு வரப்படுகிற விண்ணப்பங்களுக்கு, தேவ சமூகத்திலே சொல்லப்படுகிற விண்ணப்பங்களுக்கு, தேவ சமூகத்திலே தெரிவிக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் முதலாவது திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது உன் சத்துருக்கள் வந்த வழியே திரும்பி போக பண்ணுகிறார். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவன் பேசினது சனகரிப்பு பேசினது எசேக்கியாவுக்கு விரோதமா பேசல. சனகரி பேசினது யூத ஜனங்களுக்கு விரோதமா பேசல. அவன் பேசினது எனக்கு விரோதமா பேசினான். அவன் பேசினது யாருக்கு விரோதமா பேசினா? எனக்கு விரோதமா பேசினான். இப்ப நான் என்ன செய்றேன்? என் துரட்டை உன், என் கடிவாளத்தை உன், மூச்சு இருக்கக்கூடாது, பேச்சும் இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. மூச்சு இருக்கக்கூடாது, பேச்ச இருக்கக்கூடாது. வந்த வழியே என்ன செஞ்சிரு? திரும்பி போயிரு. வேதம் சொல்லுகிறது, சனகரி செத்த முகமாய் திரும்பி போனா. வந்தது முற்றுகை போட, வந்தது மேற்கொள்ள, வந்தது முறியடிக்க, வந்தது ஜனங்களை அடிமைப்படுத்த, வந்தது எசேக்கியாவை கேவலப்படுத்த, வந்தது எசேக்கியாவை அவமானப்படுத்த. இந்த உலகம் நம்மை அவமானப்படுத்துகிறது என்று நினைத்து அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாட்கள் வருகிறது, மூச்சும் பேச்சும் இல்லாமல், ஆமென், அவர்கள் வந்த வழியே திரும்பி போக பண்ணுகிறதே நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஆமென்.
ஆமாம், நீ திரும்பி போகிறதில்ல, மூச்சு இருக்கக்கூடாது, பேச்சம் இருக்கக்கூடாது. வரும்போது சவுண்டாக போட்டு வந்தல்ல, வரும்போது சவுண்ட் பார்ட்டியாக வந்த, இப்போ என்னவாயிடுச்சு? சைலண்டாக போகிறேன். ஆமாம், ஒரு வார்த்தை பேசலை. வாயில் என்னது? கடிவாளம். மூக்கில் என்னது? தொரடு. தொரடுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? எனக்கும் தெரியாது. உங்களையெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா? தொரடுன்னா என்னது? இந்த கொல்லப்பட்டறையில் தீக்குள்ள ஒரு இரும்பை போட்டுட்டு உன்னை வச்சு எடுப்பாங்கள்ல, எடுப்பாங்களா? சரி பரவாயில்ல. கொல்லப்பட்டறை தெரியுமா? விட்டுருங்க, அது வேண்டாம். எனக்கு நேரம் இல்லை, என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு சமயம் இல்லை. கொரடை எடுத்து எதில் வச்சுட்டான்? கிளிப்பு, துணி காய போடுற கிளிப்பை ஞாபகத்தை வச்சு எடுத்து இன்னொரு கிளிப் எடுத்து, எப்படி இருக்கும்? வரும்போது எப்படி வந்தான் தெரியுமா? எசேக்கியா, யூத ஜனங்களே, எசேக்கியா உங்களை இஸ்ரவேலின் தேவனை நம்ப பண்ணுவா. நீ என்ன செஞ்சிராத? நம்பிராத. அவனையும் நம்ப சொல்லுவான். நீ என்ன செஞ்சிராத? நம்பிராத. அவன் பின்னாடி போனா உனக்கு பேராபத்து, உனக்கு எதிர்காலம் இல்லை. இயேசுக்கு பின்னாடி போகாத, ஆண்டவருக்கு பின்னாடி போகாத, ஆலயத்துக்கு போகாத. இப்படி சனகரிப்பு சவுண்ட் விட்டவெல்லாம் இப்போ மூக்கில் ஒரு கிளிப்பு, வாயில் ஒரு கிளிப்பு, மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை. வந்த வழியே, வந்த வழியே. ஏன்னா வர்ற நேரத்தில் எப்படி ஆரவாரம் பண்ணிட்டு வந்திருப்பான், போகும்போது அந்த வழியாக தான் போகணும், அந்த வழியாக தான் என்ன செய்யணும்? போகணும். அப்போ தான் அவன் ஆட்களுக்கு தெரியும், நம்ம ஆள் தலைவர் பயங்கரமாக போனார், இந்த இப்போ ஆமேன் அப்படின்னு. ஆமேன். நம்ம சத்துரு மலையும் பிடுங்க முடியாது. சரி, மலையை கூட என்ன செஞ்சிடலாம்? பிடிங்கலான்னு வைங்களேன். நம்ம தலையில் உள்ள, நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமே. வந்த வழியே திரும்பி போக பண்ணுவார். பக்கத்தில் பாசல, உங்கள் சத்துருக்கள் வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க. பிரச்சனை வந்த வழியே திரும்பி போயிடும். வியாதி வந்தது போல திரும்பி போயிடும். பலவீனம் வந்தது போல திரும்பி போயிடும். கடன் பிரச்சனை வந்தது போல திரும்பி போயிடும். எந்த கஷ்டம் வந்தது போல என்ன செய்யும்? திரும்பி போயிடும். ஆமென், திரும்பி போயிடும். விண்ணப்பம் பண்ணுங்கள் தேவ சமூகத்தில். உங்கள் பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஸ்ப்ரெட் இட், விரித்து வையுங்கள். பாருங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே, அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேளுங்க ஆண்டவரே. திரும்ப பண்ணுவார் சத்துருக்களை. திட்டம் பண்ணினது நிறைவேறும். சத்துருக்கள் வந்த வழியே. மூன்றாவது கடைசியாக ஏசாயா 37:31 வாசிங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். திரும்ப துளிர்க்க பண்ணுவார். திரும்ப என்ன செய்வார்? துளிர்க்க பண்ணுவார். திரும்ப. ஆமே. இப்போ சனகரிப்புக்கும் எசேக்கியாவுக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, வாய்க்கா தகராறுலாம் இல்லை. என்ன, எசேக்கியாவினுடைய ஆளுகை நல்லா இருக்குது. எசேக்கியாவினுடைய ஆளுகையில் ஜனங்கள் நல்லா இருக்கிறார்கள். வர வர அவனுடைய எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது. வர வர அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். வர வர அவன் உயர்த்தப்படுகிறான். அவனுக்கு எந்த போராட்டம் பிரச்சனை இல்லை, நல்ல சுமூகமாக போயிட்டு இருக்குது வாழ்க்கை. இது சனகரிப்புக்கு என்ன செய்யல? புரியல. அதனால தான் யுத்தம், அதனால தான் முற்றுகை போட பார்க்கிறான். ஜனங்கள் தன் வசப்படுத்த பார்க்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னதான் செஞ்சாலும் அவன் என் சமூகத்தில் விண்ணப்பத்தை கொண்டு வந்ததுனால, என் சமூகத்தில் நிருபத்தை கொண்டு வந்தனால, அவன் நினைச்சிருந்தா
அவன் நினச்சிருந்தா அவன் நண்பர்களிடத்தில் கூப்பிட்டு 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். அவன் நினச்சிருந்தா அவனுடைய இராணுவத்தினுடைய படைகளை பலப்படுத்தி இருக்கலாம். அவன் நினச்சிருந்தா உடனே அவனும் உன்னை போல யுத்தத்துக்கு வந்திருக்கலாம். அது அவனுக்கு தெரியாததில்லை, அவன் யுத்தத்தை செய்தவன் தான். ஆனால் அவன் அதெல்லாம் செய்யாமல் என்னுடைய காரியத்தை விசாரிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன், அவருடைய ஆலயத்தில் அதை விரித்து வைக்கிறேன், அவர்கள் காது கேட்க நான் சொல்றேன்னு சொல்லி அந்த காரியம் என் காதுல ஏறிடுச்சுப்பா. ஆமென். ஆண்டவர் சனகரிப்பை பார்த்து சொல்றாரு, அவன் என்கிட்ட சொல்லனா கூட நீ தப்பி இருப்ப, அவன் என்கிட்ட சொல்லிட்டான், என் காது கேட்க அவன் சொல்லிட்டான். எசேக்கியாவை நான் ராஜாவா பார்த்திருக்கிறேன். எசேக்கியா வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி நான் இதுவரைக்கும் என் பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். ஆமென். யோசித்து பாருங்க, ராஜ வஸ்திரம் தரித்து ஒரு தேசத்தினுடைய ராஜாவாய் வீற்றிருக்கிறவன் ஒரு செய்தியை கேட்டு, முற்றுகை போடப்பட்டிருக்கிற செய்தியை கேட்டு வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டுடுத்தி உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவரால் சகிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. யோபு தேசத்தில் உயர்ந்திருக்கிறான், அவன் கால்களை நெய்யினால் கழுவுகிறான், அவன் வீதிகளில் நடக்கும்போது அவ்வளவு கனம் மரியாதை. இப்போ அடுத்த செகண்ட் அவன் வாழ்க்கை தரையில உட்கார்ந்து சாம்பலில் உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சுரண்டி கொண்டிருக்கிறான். அவன் நண்பர்கள் அவனை பார்ப்பதற்கு ஒருவேளை அவனுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவரால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. கொஞ்ச காலம் விட்டு பார்த்தார், கொஞ்ச காலம் அனுமதித்து பார்த்தார். அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, இதுக்கு மேலையும் நான் என் தாசனாகிய யோபுவை நான் பார்க்காம இருக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப துளிர்க்க பண்ணுவார், திரும்ப துளிர்க்க பண்ணுவார், திரும்ப துளிர்க்க பண்ணுவார். திரும்ப துளிர்ப்பதென்பது சாத்தியமில்லாத காரியம் போல தோணலாம். ஒரு பட்டு போன மரம், எல்லா பட்டு போன மரங்களும் துளிர்ப்பது சாத்தியமில்லாத காரியம். ஒரு மரம் பட்டு போயிட்டு நம்ம விட்டிருக்கலாம், ஆனால் அந்த பட்ட மரத்திலிருந்து ஒரு சின்ன தளிர் எழும்பும் போது ஒரு நம்பிக்கை பிறப்பது போல இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய பட்டு போன ஜீவியத்திலே சில தளிரை துளைக்க பண்ணுகிறார், சில தளிரை தழைக்க பண்ணுகிறார், திரும்ப துளிர்க்க பண்ணுகிறார், திரும்ப துளிர்க்க பண்ணுகிறார். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க திரும்ப துளிர்க்க பண்ணுகிறார். ஒன்னே விண்ணப்பங்களை அவர் சமூகத்திலே கொண்டு வாருங்கள். அங்க இங்க 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 4 பேர்ட்ட ஆலோசனை, அவங்கள்ட்ட ஆலோசனை, இவங்கள்ட்ட ஆலோசனை இல்லை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் பரிகரிக்கப்படாத பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. தேவ சமூகத்தில் நிவர்த்தி செய்யப்படாத பாவங்கள் ஒன்றுமில்லை. தேவ சமூகத்தில் நிவர்த்தியாக்கப்படாத எந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் இல்லை. தேவ சமூகமே நமக்கு பரிகாரத்தின் புகலிடமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைக்கான பரிகாரம் அவர் சமூகத்தில், எந்த வியாதிக்கான பரிகாரம் அவர் சமூகத்தில். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும் இடம் தேவ பிரசன்னம். ஆமென். முடிவுக்கு வராதவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் தேவ பிரசன்னம். முடிவுக்கு வராத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதற்கு இந்த பகல் வேளை உங்கள் இருதயத்துக்குள் புதைந்திருக்கிற அந்த ஆதங்கங்கள், அந்த விண்ணப்பங்கள், அந்த வேதனைகள், ஆண்டவரே சனகரிப்பு பேசிட்டான், சனகரிப்பு சொல்லிட்டான், சனகரிப்பு இப்படி தூஷிச்சிட்டான், சனகரிப்பு என்னை வேதனைப்படுத்திட்டான், ஆமேன், என் ஜனங்களை வேதனைப்படுத்திட்டான், ஆமேன், என்ன வேதனைப்படுத்துறது கூட இல்லை, நான் நம்புகிற தேவனை அவன் நிந்தித்தான். ஆமேன். ஆமாம், தாவீதுக்கு அதான் பிரச்சனை. இவன் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்திச்சா கூட நான் விட்டுருவேன்டா. அவன் யாரை நிந்திச்சிட்டான்? இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனை அவன் நிந்தித்தான். தேவனை நிந்தித்தான். தாவீதே சும்மா விடலன்னா, தாவீதின் வேர், தாவீதின் குமாரன், தாவீதினுடைய வேறுமானவர் சும்மா விடுவார் நினைக்கிறீங்களா? ஆமென். இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும், திட்டம் பண்ணினது நிறைவேறும். சத்துருவை திரும்பி போக பண்ணுவார், திரும்ப துளிர்க்க பண்ணுவார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில்.
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். அவன் நிருபங்களை வாங்கிக் கொண்டு இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் அவன் பிரவேசித்து அதை கர்த்தருக்கு முன்பாக விவரித்தான். சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, தம்பி, தங்கச்சி, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன மனவேதனை இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையினூடாய் நீ போய்கொண்டிருந்தாலும், நீ வந்திருப்பது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம். உன் காரியங்களை இங்கே அவர் பார்க்க, இங்கே அவர் செவிகள் கேட்க, வாய் திறந்து எசேக்கியாவை போல, ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்து பாரும், சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தப்பு விடாமல் நீங்கள் கேளும், கேளும். எனக்கு நீர் ஒருவர் தான் உண்டு, எங்களை ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் ஒருவர் தான் உண்டு, என்னை அவன் கைக்கு தப்பு வைக்கிறதற்கு நீர் ஒருவர் தான் உண்டு. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுத்து பார், எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினோ, மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவி அகன்றிடினோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே,
ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். பொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. சொல்லுங்க, எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடு. கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் உங்க இருதயத்தின் ஆழங்களில் புதைந்திருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை தேவன் அறிய, தேவன் செவிகளுக்கு ஏற, ஆமென், இன்றைக்கு அவருக்கு முன்பாக வைங்க. அவருக்கு முன்பாக வைங்க. எதுவாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததா இருக்கலாம், கணவனை குறித்ததா இருக்கலாம், மனைவியை குறித்ததா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்ததா இருக்கலாம், ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு பிள்ளை பேராக இருக்கலாம், ஆமென், வெளி தேசத்திற்கான வழிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஊழியத்தினுடைய வாசல்களாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் சமூகத்தில் இப்பொழுது வையுங்கள். இப்பொழுது வையுங்க, இப்பொழுது வையுங்க. எந்த காரியத்தை நினைச்சு சகோதரா, எந்த காரியத்தை நினைச்சு தாயே, எந்த காரியத்தை நினைச்சு தகப்பனே, எது உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது, எது உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது? எசேக்கியாவை கலங்க பண்ணினது இந்த சனகரிப்பினுடைய வார்த்தைகள். எசேக்கியாவை கலங்க பண்ணினது சத்துரு முற்றுகை போட்டது. இந்த பகல் வேளை உன் இருதயத்தை ஏதோ ஒன்று கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது அல்லவா? வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்தை ஏதோ ஒரு காரியம் அழுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? அதை தேவ சமூகத்திலே விரித்து விடு. எதிரான நிருபங்களை, எதிரான சவால்களை தேவ சமூகத்திலே எசேக்கியா விரித்து வைத்தார். யாரிடத்தும் சொல்ல முடியாததை கர்த்தரிடத்திலே சொல்ல முடியும். தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தைகளினால் விவரிக்க முடியாதவைகள் எல்லாம் கண்ணீர்களால் அவர் சமூகத்தில் போய் அலங்கரிக்கும். இந்த பகல் வேளை நீ வார்த்தையினால் விவரிக்கிறாயோ,
கண்ணீரினால் அவருக்கு அதை தெரிவிக்கிறாயோ, டசன்ட் மேட்டர், அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் திட்டம் பண்ணினது நிறைவேறும். தேவன் திட்டம் பண்ணினது நிறைவேறும். சத்துரு வந்த வழியே திரும்பி போவான். சத்துரு வந்த வழியே திரும்பி போவான். அந்த பலவீன வந்த வழியே, அந்த போராட்டம் வந்த வழியே, அந்த பிசாசினுடைய கிரியைகள் வந்த வழியே திரும்பி போக பண்ணுவார். திரும்பி போக பண்ணுவார். திரும்பி போக பண்ணுவார். நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. ஆனா ஓ சத்துரு செத்த முகமாய் திரும்புவான். ஓ சத்துரு செத்த முகமாய் திரும்புவான். நீ துக்க முகமாய் இருப்பதில்லை. Jesus. Thank you, Pa. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்தவரே, என் பாரங்கள் என் சுமை, என் பாரங்கள் என் சுமைகள் செய்ய உம்மைத்தானே, வேற யார் இல்லப்பா. முன்னே ஓஹோ, இன்று ஒரு அற்புதம், உம்மைத்தான், இன்று ஒரு விடுதலை. என் முன்னே போடட்டும், பிசாசு திட்டம் போடட்டும், சத்துருக்கள் திட்டம் போடட்டும், நாம் அதை தடுக்க வேண்டாம். அது அவங்க வேலை. அவங்க திட்டம் போடட்டும், அவங்க திட்டம் போட்டோம். அவன் எத்தனை திட்டம் போட்டாலும் ஒரு அடிமையை ஒரு அரசியாக மாற்றணும்னு பரலோகம் திட்டம் போட்டுருச்சுன்னா எஸ்தர் அரசியாவாள். எஸ்தர் அரசியாய் மாறுவாள். எஸ்தர் அரசியாய் மாறுவாள். ஒரு அடிமை யோசேப்பு அரியாசனத்தில் அமருவதுதான் தேவனுடைய திட்டம் என்றால், அதற்கு ஊடாக தகப்பனோ சகோதரனோ போத்திபாரோ எவரோ எவளோ வந்தாலும் தேவ திட்டமே நிறைவேறும். தேவ திட்டமே நிறைவேறும். நான் சிலரை தைரியப்படுத்த விரும்புகிறேன். சிலருடைய நொறுங்கி போன இருதயத்தை ஆமென் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம்தான் நிறைவேறும். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவ திட்டம்தான் நிறைவேறும். உங்கள் பிஸ்னஸில் தேவ திட்டம்தான் நிறைவேறும். உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் தேவ திட்டம்தான் நிறைவேறும். உங்க கணவனுடைய வாழ்க்கையில தேவ திட்டம்தான் நிறைவேறும். நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். ஏன்னா நீங்க வந்தது தேவ சமூகம், நீங்க சொன்னது தேவனுடைய செவிகள். அவருடைய செவிகளில் அது ஏறிற்று. அவருடைய செவிகளில் அது ஏறிற்று. நல்ல பிதாவே, ஆசீர்வதித்து அனுப்பும், கிருபையால் சூழ்ந்து கொள்ளும். எல்லா மகிமையுமே உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென்.